கரப்பான் பூச்சி கட்சியினர் போராட்டம் தொடரும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தாலும் மீதியுள்ள எங்களது கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும். மேலும் 3 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, அந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும், நீட் தேர்வால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அந்த 1 கோடி ரூபாய் நிவாரண உதவியை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் தொடரும். மிக முக்கியமான கோரிக்கையான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மற்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் தொடரும். இன்று 3:30 மணி அளவில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை இன்னும் சில நிமிடங்களில் அந்த பேச்சுவார்த்தை அரசோடு நடைபெறும் என்ற அறிவிப்பையும் இப்போது அபிஜித் தீப்கே வெளியிட்டிருக்கிறார். போராட்ட களத்தில் ஒருபுறம் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியால் கொண்டாட்டம் ஏற்பட்டாலும் இப்போது அடுத்த கட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான பேச்சுவார்த்தை தொடரும், அதுவரை போராட்டமும் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த 2 கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று மாலையே JP நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகிய 2 அமைச்சர்களும் கூட்டாக அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் போராட்டம் கைவிடப்படுவதற்கான வாய்ப்பு இன்று மாலைக்குள் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வரலாற்றில் 2வது விடுதலை போராட்டம் என்று ஜெயபிரகாஷ் நாராயண் நடத்திய அந்த லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் நடத்திய அந்த நெருக்கடி நிலைக்கு, எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டம், அதன் பிறகு நடைபெற்ற தேர்தல் வெற்றி ஆகியவை வர்ணிக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்தியாவில் இது ஒரு 3வது விடுதலை போராட்டம் என்றே கூறக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் மாணவர்களால் தொடங்கிய இந்த போராட்டம் நாடு முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்து மத்திய அரசை பணிய வைத்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்திருக்கிறது. முதல் இந்திய சுதந்திர போராட்டம் 1947, 2வது இந்திய விடுதலை போராட்டம் 1975, 2026 3வது விடுதலை போர் மாணவர்கள் இளைஞர்களால் வெற்றி அடைந்திருக்கிறது. இந்திய வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியை இன்று மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தின் மூலமாக அந்த வெற்றியை படைத்திருக்கிறார்கள்.